ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேமெண்ட் டேர்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம் தான். ஸோ மற்றதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம், நம்ம ஒரு கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம், ஐஇ கோட் எடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே நம்மளால் வந்து எடுக்க முடியும். அதேமாதிரி நம்ம ஒரு B2Bயில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பையர்கிட்ட வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் ஆன்லைனில். ஸோ இது எல்லாம் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ யாருனாலும் இதை வந்து எடுத்து ட்ரை பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டேர்ம். ஸோ அதுதான் வந்து லோக்கல் பிஸ்னஸுக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. ஸோ நம்ம லோக்கலில் வந்து பணம் வாங்காமல் வந்து யாருக்குமே நம்ம வந்து குட்ஸு சரக்கு சப்ளை பண்ண மாட்டோம். ஸோ கேஷ் அண்ட் கேரி அப்படிங்கிற அந்த பேமெண்ட் டேர்ம் தான் நம்ம லோக்கல் பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. பட் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கேஷ் அண்ட் கேரி வந்து நம்ம வந்து செட் பண்ண முடியாது பேமெண்ட் டேர்மாக. ஏன் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர் வந்து நம்மளை வந்து, அதாவது ஒரு செல்லரை, ஒரு எக்ஸ்போர்ட்டரை வந்து ஒரு நல்ல பையர் வந்து ஃபாரினில் நல்ல பையராக இருந்தால் கூட அவரால் ஆன்லைனில் வந்து நம்ப முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பையர் வந்து அவர் நல்லவராக இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, நம்மளை நம்பி, ஒரு எக்ஸ்போர்ட்டரை நம்பி வந்து பணம் வந்து அங்கேருந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இங்கே வந்து அந்த நம்பிக்கை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து ஒரு ஃபாரினில் இருக்கிற அந்த பையருக்கு வந்து இருக்காது. ஆன்லைனில் வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல் பேமெண்ட் தாங்க அப்படின்னு ஆன்லைனில் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அதுக்கு வந்து சம்மதிக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு நம்ப முடியாத ஒரு தன்மை இந்த ஏற்றுமதி தொழிலில் இருக்கிறதுனால தான் வந்து இதில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியலை. ஸோ அப்போ இந்த பேமெண்ட் டேர்முக்கு வந்து என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த சொல்யூஷன் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஆர்டர் எடுக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவோ ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக எக்ஸ்போர்ட் ஆர்டர் நம்ம எடுக்கும்போது நம்ம பையர்கிட்ட வந்து நீங்கள் போக முடியாட்டினா கூட உங்கள் பையர்கிட்ட வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அந்த கண்ட்ரிக்கு போய் விசிட் பண்ண முடியாட்டினா கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் டேரெக்டாக போய் அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சு பேசும்போது அந்த ஒரு பேமெண்ட் வந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு 50% அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுங்க. ஸோ பேலன்ஸ் 50% வந்து அகெயின்ஸ்ட் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸு. அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் பேச முடியும். அதே மாதிரி ஈவன் ஸ்மாலர் ஆர்டர்ஸ்க்கு வந்து 100% அட்வான்ஸ் பேமெண்ட்டு கூட நம்மளால் வந்து வாங்க முடியும். ஸோ if you communicate with the buyer through the help of your friends or relatives, ஸோ அவங்க மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கும்போது பேமெண்ட் டேர்மில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த்ரூ ஆன்லைன்லேயே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து எனக்கு பேமெண்ட் தாங்க, 50% அட்வான்ஸ் பேமெண்ட் தாங்கன்னு ஒரு ஃபேஸ் தெரியாத ஒரு பையர், அதாவது ஒரு பழக்கம் இல்லாத ஒரு நபர்கிட்ட வெளிநாட்டில் நம்ம உங்கள்கிட்ட வந்து எனக்கு வந்து 50% தாங்க அப்படின்னா அவங்க வந்து கட்டாயமாக தரப்போகிறது கிடையாது. ஸோ இதுக்கான ஒரே தீர்வு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து உங்களுக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா ஆர்டரும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பேமெண்ட் டேர்மும் வந்து 50% அட்வான்ஸ் வாங்க முடியும் உங்களால், இல்லாட்டினா 100% அட்வான்ஸ் கூட உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சொல்யூஷன். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு த்ரூ ஆன்லைன் மூலமாக நம்ம பேமெண்ட் கேட்குறது அப்படின்றது வந்து கிடைக்கலாம். ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் அது. ஸோ ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப ரேர் அண்ட் டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து பேமெண்ட் டேர்ம் வந்து எனக்கு பணம் தாங்க, அட்வான்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு இறக்குமதியாளராக இருந்தோம் அப்படின்னா
ஒரு அன்னோன் பையர் ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம ஒரு 5% 10% அட்வான்ஸ் கொடுப்போமா? ஸோ கட்டாயமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறதே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் ஃபாரினில் இருக்கிற பையரும் நினைப்பார். ஸோ அவரும் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளை நம்பி அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து அனுப்ப மாட்டார். ஸோ அப்படியே அனுப்பக்கூடிய நபர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர் அண்ட் டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து ஒன்று, நீங்கள் போய் அங்கே ஆர்டர் எடுக்க முடியலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக பேசி பேமெண்ட் டேர்ம்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும், அதாவது பேமெண்ட் டேர்ம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை வந்து. ஸோ இதான் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன். ஸோ இன்னொரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்சி. ஸோ பட் இந்த எல்சின்றது யார் வந்து தருவாங்க அப்படின்னா மிகப்பெரிய இம்போர்ட்டர்கள். ஸோ பிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ஒரு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் அதுக்கப்புறம் 1 crore 2 crore 3 crore 10 crores அந்த மாதிரி வந்து இறக்குமதி பண்ணுற ஒரு கம்பெனிஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்சி எல்லாம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஒரு எல்சி மூலமாக எல்சி பேமெண்ட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக இருந்தால் தான் அந்த எல்சி வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு போக முடியும், எல்சி பேமெண்ட் டேர்முக்கு போக முடியும். நம்ம சின்ன சின்ன ஆர்டர்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1 lakhக்கு நம்ம சரக்கு அனுப்ப போகிறேன், இல்லை 3 lakhsக்கு அனுப்ப போகிறேன், இல்லை 5 lakhsக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எல்சிலாம் வந்துட்டு அந்த கம்பெனிக்காரங்க வந்து தரப்போகிறது கிடையாது. ஸோ நல்லா இதில் கிளியராக இருந்துக்கோங்க. எல்சிங்கிற பேமெண்ட் டேர்மே வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்களுக்கு தான். ஸோ பிக் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் பிக் இம்போர்ட்டர் அவங்க தான் வந்து இந்த எல்சி பேமெண்ட் டேர்ம்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் வந்துட்டு இது வந்து செட் ஆகும். ஸோ இது நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ அப்போது சின்ன சின்ன ஆர்டர்லாம் நம்ம எடுத்து அனுப்பலாமா, அதுக்கு வந்து பேமெண்ட் டேர்ம் நம்ம வாங்கணும்னா நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு வழி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது த்ரூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கட்டாயமாக சாத்தியம் தான். 50% அட்வான்ஸ் பேமெண்ட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது போக 100% கூட சில நபர்கள் வந்து நம்பி தர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நான் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பணமே வாங்காமல் குட்ஸ் அனுப்பலாமா, டிடி பேமெண்ட் டேர்மில் பணம் வாங்காமல் குட்ஸ் அனுப்பலாமான்னு கேட்குறீங்க. ஸோ பணம் வாங்காமல் டிடி பேமெண்ட்டில் குட்ஸ் அனுப்பக்கூடாது. அதுவும் அன்னோன் பையருக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிட்டு இருக்க அந்த பையருக்கு, அதாவது B2B வழியாக இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் வெப்சைட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த பையர்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எந்த பணமும் வாங்காமல் குட்ஸ் அனுப்பக்கூடாது. ஸோ அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்ஸை வந்து எந்த பணமுமே வாங்காமல் அனுப்புனீங்கன்னா. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணவே செய்யாதீங்க. பணம் வாங்காமல் யாருக்குமே ஒரு அன்னோன் பையருக்கு வந்துட்டு குட்ஸ் வந்து அனுப்பாதீங்க. சில பேர் அதாவது என்ன பண்ண முடியும், அதாவது சம் பீப்புளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஒரு ரிஸ்க்கை வந்து பியர் பண்ண முடியும். அவங்களால வந்து அந்த ரிஸ்க், அதாவது போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு B2Bயில் ஒரு alibaba.com வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சைட்ஸில் இருந்து சில பையர்ஸ்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கம்யூனிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து கிடைக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து குட்ஸுக்கு வந்து நான் வந்து பணம் தர மாட்டேன், குட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசினாங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து சரக்கை வந்து அனுப்பக்கூடாது. ஸோ இதுவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிற உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்களை வச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு, அவங்க வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், அதாவது இந்த பையரை நீங்கள் நம்பி இறங்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அவங்களுடைய வார்த்தைகளை நம்பி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து குட்ஸை வந்து அனுப்பி வைக்கலாம். அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ECGCயில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து குட்ஸை வந்து பணம் வாங்காமல் அனுப்பி வைக்கலாம். இஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களெல்லாம் விசிட் பண்ணி இவங்களை நீங்கள் நம்பி செய்யலான்னு சொன்னாங்கன்னா.
ஸோ அப்போவும் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்ப ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்டு மட்டும் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து அவ்வளோ பணத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் இந்த மாதிரி வந்து சரக்கு அனுப்பி வைக்க போகிறேன், நான் வந்து ஒரு 10 லட்சம் தான் கையில் மொத்தமே வச்சுருக்கிறேன் என்கிட்ட சேவிங்ஸு, அந்த 10 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இப்போ வந்து குட்ஸ் அனுப்பி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க்கெல்லாம் யாருமே எடுக்காதீங்க. ஸோ கையில் வந்துட்டு ஒரு ஒரு 2 கோடி 3 கோடி நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து அந்த 10 லட்ச ரூபா வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பணம் வரலை அப்படின்னா இசிஜிசியில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு 4-5 மாதம் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு 80% ஒரு 75% கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் மெயினாக இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்க்கு வந்து யாரும் எடுக்காதீங்க. குட்ஸுக்கு வந்து பணம் வாங்காமல், எந்தவித பணமும் வாங்காமல் யாருக்கும் சரக்கு அனுப்பாதீங்க.